நான் கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் காமன் மேன் எல்லாருக்குமே ஒரு தினக்கூலியில இருந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பொதுவான சொல்யூஷனா இருக்கணும்னு நான் தேடும் போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் தான் அந்த கோல்டுங்கிற ஒரு மேட்டர் நான் எடுக்கிறேன். கோல்டு எப்படி வேலை செய்யுது, அது நம்ம எக்கனாமியில எப்படி டைப் ஆயிருக்கு, கோல்டோட விலை எங்க நிர்ணயிக்கப்படுது, ஸோ மக்களுக்கு கடைசியா கையில தங்கம் எப்படி கிடைக்குது, பணவீக்கத்துக்கு சரி நிகரா இருக்கிறது வந்து கோல்டு மட்டும்தான். பணவீக்கம் உயர்ந்தால் தங்கத்தின் விலை ஏறும். Two rules of investing. First rule of investing, never lose capital. Second rule of investing, always remember rule number 1. ஸோ என்னுடைய ஆப்பில் வந்து 10 ரூபாயிலேருந்து தங்கம் வாங்கிக்க முடியும். டீ குடிக்கிற காசு யாருனாலும் தங்கம் வாங்கிக்கலாம். ரியலாகவே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லேயே ஆட்டோ டிரைவர்ஸ்லேருந்து சென்னை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற மக்கள் வரைக்கும் நம்மளோட ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காய்கறி, பால், தயிர் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. தங்கம் மட்டும் ஏன் அப்படி வராது அப்படின்னு கேட்டால் வர வைக்க முடியுங்கிறனால தான் நாங்களும் அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கோம். சார் கடையில் ஒரு நல்லா பாருங்க, கோல்டு ரேட்னு நம்ம ஆப்பில் லைவ் மார்க்கெட் பிரைஸ், ரெண்டுக்கு லைவ் பிரைஸ். மார்க்கெட் ஹவர்ஸ்ங்கிறது காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். இந்த டைமில் வந்து MCX அப்படின்னு சொல்கிற கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மும்பையில் ஓப்பனில் இருக்குது. கோல்டோட பிரைஸ் வேரியேஷன் மேலே அப் அண்ட் டவுன் போகிறத பொறுத்து இங்கே பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். USD நீங்க சொல்றது US டாலருக்கு இருந்தாங்க, அது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ண முடியாது. இந்தியாவில் வர இம்போர்ட் டேக்ஸ் கோல்டு இந்தியாவுக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் இம்போர்ட் டேக்ஸ்லாம் அப்ளை ஆகி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பிரைஸ் வருதுல, அந்த பிரைஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அங்கே டாலர் ரேட் அப்படியே மல்டிப்ளை பை INRல போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ரேட் வராது. யூஎஸ்ல இருக்கிற கோல்டு ரேட்டும் இந்தியாவில் இருக்கிற கோல்டு ரேட்டும் வேற வேற. ஆட்டோ டெபிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். UPI மூலமா லிங்க் ஆயிருக்கும். நீங்க எனக்கு எவ்ரி வெள்ளிக்கிழமை எனக்கு 100 ரூபாய் கோல்டு வாங்கணும்னு நீங்க செட் பண்ணீங்கன்னா எவ்ரிடே வெள்ளிக்கிழமை உங்க அக்கௌண்ட்ல இருந்து 100 ரூபாய் அதுவே டெபிட் பண்ணி இங்க கோல்டு. ஒரு 1 கிராம் காயின் இருக்கு. இந்த 1 கிராம் வந்து 10,000 ரூபாய். 1000 பேர் 10 ரூபா கொடுத்தா அது 10,000 ரூபாய். இந்த 1 கிராம் காயினுக்குள்ள டிஜிட்டலா 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் அதை ஹோல்டு பண்ணுவாங்க. டெய்லி 350 ரூபா நீங்க தங்கத்தின்னு எடுத்து வச்சிருக்கீங்க. எவ்வளவு சம்பாதிங்க, 1 லட்சம் சம்பாதிங்க, 50,000 சம்பாதிங்க, 10,000 சம்பாதிங்க, அதுல இருந்து 350 ரூபா எடுத்து வச்சிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக டெய்லி போய் ஆப் வந்து 350 ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருந்து 350 ரூபா எடுத்து கோல்டா சேவ் பண்ணிச்சு. அப்புறம் லைவ் பிரைஸ்ல நீங்க மறந்தாலும் சரி, நீங்க வெளிநாடு போயிருந்தாலும் சரி, உங்க போன்ல நெட்டே இல்லைனாலும் சரி, உங்களுக்கு சேவ் பண்ணிச்சு. ஆரா கோல்டோட ஃபவுண்டர் அண்ட் CEO மிஸ்டர் NK ஆனந்த் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, உங்க ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. ஸோ ஆரா கோல்டு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஜேர்னி வந்து அதுக்கு நான் 2022 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அதோட ஜேர்னி வந்து அதுக்கும் முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்சவங்களோட எப்போ வேணா செய்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நோக்கி தான் எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறது நோக்கி ஓடுறோம். பட் அகைன் அப்படி நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோம்னு பார்த்தப்போ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், இன்ஃப்ளேஷன் ஒரு புது கான்செப்டை நான் ஸ்டடி பண்ணுறேன். அப்போ அதில் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்காம நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாதுங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷனை நம்ம பில்ட் பண்ணணும். நான் கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் காமன் மேன் எல்லாருக்குமே ஒரு அன்றாட தினக்கூலியில இருந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பொதுவான சொல்யூஷனா இருக்கணும்னு நான் தேடும் போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் தான் அந்த கோல்டுங்கிற ஒரு மேட்டர் நான் எடுக்கிறேன். அப்போ ரிஸ்க் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் நமக்கு வந்து வளர்ச்சி இருக்கணுங்கிறப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் கோல்டு. அப்போ இந்த கோல்டை பத்தி நான் ஒரு 7 வருஷம் ஸ்டடி பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாதான் நான் அதை ஆக்சுவலாக ஒரு சொல்யூஷனை நம்ம ஒருத்தவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ என்னுடைய பர்சனல் நாலேஜை அபவுட் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் நான் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் கற்றுக்கிறேன். கோல்டு எப்படி வேலை செய்யுது, அது நம்ம எக்கனாமியில் எப்படி டைப் ஆயிருக்கு, கோல்டோட விலை எங்கே நிர்ணயிக்கப்படுது, அது எப்படி நம்ம உலக நாடுகளுக்கு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு விலை இருக்கும், அது எப்படி வருது, ஸோ மக்களுக்கு கடைசியாக கையில் தங்கம் எப்படி கிடைக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இந்த பணவீக்கத்துக்கு சரி நிகராக இருக்கிறது வந்து கோல்டு மட்டும்தான். அப்படின்னா பணவீக்கம் உயர்ந்தால் தங்கத்தின் விலை ஏறும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கோல்டுங்கிற ஒரே ஒரு அசெட் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த அசெட்டுக்குமே அந்த ஒரு டிஸ்டிங்க் குவாலிட்டி கிடையாது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமாக நீங்க வர்ற மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வளர்ச்சி உண்டு. அது கோல்டில் ஏன் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி 10 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கிறவே நாங்கள் ஆப்பிள் பண்ணியிருக்கோம். ட்ரெடிஷ்னலி கோல்டு வந்து அப்படி கிடையாது. அப்படின்னா கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 கிராமோ 1/2 கிராமோ வாங்கினா தான் அவங்க கஸ்டமராகவே ட்ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் அவங்கள்ட்ட போய் இந்தாங்க சார் நான் 100 ரூபா கொடுக்குறேன் கொஞ்சம் தங்கம் தாங்கன்னா கையில் எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ விலைவாசி அப்படி உயர்ந்திருக்கு. இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை 24 கேரட்டோட விலை 10,000 ரூபா தாண்டிடுச்சு. GSTலாம் சேர்க்கும் போது இன்னும் கூட வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது சராசரி மக்களுக்கு தங்கம் அஃபோர்டபுளாக இல்லாமல் மாறி போயிடுமோங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் நான் சொல்கிறேன், ஆமாம் அது அப்படி ஆகிடும்னு நான் சொல்கிறேன்.
இது வந்து யாருமே அப்படிலாம் இல்லை சார், கொஞ்ச நாள் கழிச்சு ரேட்டு குறைஞ்சிரும்னு சொல்ல சில பேர் இருப்பாங்க. கிடையவே கிடையாது, நான் எழுதி தரேன். ஏன் நான் இதை இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி எக்கனாமிக்ஸை நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ 2 ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங், 2 ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங், நெவர் லூஸ் கேபிட்டல். அப்படின்னா முதலுக்கு மோசம் வரக்கூடாது. செகண்ட் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் ரூல் நம்பர் 1. இவ்வளோதான். இந்த 2 ரூல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உங்களால் மணியை க்ரோ பண்ணிகிட்டே இருக்க முடியும், நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னுடைய ஆப்பில் வந்து 10 ரூபாயிலேருந்தே தங்கம் வாங்கிக்க முடியும். இப்போது டீ குடிக்கிற காசு யாருனாலும் தங்கம் வாங்கிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் ரியலாகவே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லேயே ஆட்டோ டிரைவர்ஸ்லேருந்து இந்த ரோடை க்ளீன் பண்ணுவாங்களே மிட் நைட்டில் வந்து அந்த சென்னை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற மக்கள் வரைக்கும் நம்மளோட ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மூலிமா அவங்களால அன்னைக்கு இவங்களுக்குலாம் வந்து படிக்காசுமாக தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு வருது. அந்த அமௌண்ட்டில் ஒரு 10% 20% எடுத்து அவங்க கோல்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை அக்யூமுலேட் ஆகிட்டே வரும், மில்லிகிராமில் ஆட் ஆகிட்டே வருது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபைனலாக 1 கிராம் வந்ததுக்கப்புறம் அவங்களால ஃபிசிக்கலாக ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கோல்டு காயினா நாங்கள் அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம். சூப்பர். இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நினச்சிங்க, இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் போயிட்டு ஈஸியாக வந்து காய்கறி, பால், தயிர் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. இந்த தங்கம் மட்டும் ஏன் அப்படி வராது அப்படின்னு கேட்டால் வர வைக்க முடியுங்கிறனால தான் நாங்களும் அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கோம். ஸோ அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஏதாவது வாங்கினாலே வருமானு பயந்த மக்கள் இருந்தாங்க. கரெக்டுங்களா? ஆன்லைனில் ஃபோன் ஆர்டர் பண்ண பயப்படுவாங்க. விம்பார் வந்துடும்டா, இல்லை செங்கல் வந்துடும், நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைகளில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டே மாறிடுச்சு. ரியல் வேர்ல்டில் 100 ஃபோன் விற்கிதுன்னா அதில் 80 ஃபோன் ஆன்லைனில் விற்கிற ஃபோன் தான், 20% தான் ஆஃப்லைனில் சேல்ஸ் நடக்குது. இப்போதான் வர்த்தகம் மாறிடுச்சு. ஸோ தங்கத்தையும் அந்த மாதிரி பண்ண முடியும். அது பண்ணுறதோட பெனிஃபிட் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஏன் நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் கோல்டு விற்கலாம், ஆன்லைன்லேயும் விற்கலாம். என்ன பெனிஃபிட் நீங்கள் கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஆஃப்லைனில் விற்கணும் அப்படின்னா தங்கத்துக்குன்னு ஒரு கடை வச்சோம்னா உங்களுக்கே நல்லா தெரியும், டி நகர் இந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் நம்ம போய் கடை வைக்கணும்னா அதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாடகை மட்டுமே ஆகும். அடுத்து அதில் மேன் பவர் வைக்கணும், அதுக்கு இபி மெயின்டெனன்ஸு, செக்யூரிட்டி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் பில்லு போட்டிங்கன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட் மட்டுமே 1 கோடி வந்து நிற்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கோடிங்கிறது வந்து ஓபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷனல் கேபிட்டல். இந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி எடுக்கிறது? கஸ்டமர் கிட்ட தான் திருப்பி எடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவங்க வாங்குற பொருளை இன்டெரக்டாக அதில் வந்து செய்கூலி சேதாரம்னு எக்ஸ்ட்ரா போட்டு தான் அதை ரெக்கவர் பண்ண முடியுமே தவிர எங்கேயும் வந்து அது வரப்போகிறது கிடையாது. இப்போ நம்ம இதில் ஆன்லைனில் நாங்கள் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு அதிகப்படியான ஓவர் ஹெட்ஸ் கிடையாது. தங்கத்தை தங்கமாகவே எடுத்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது செய்கூலி சேதாரமும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் தங்கத்தை தங்கமாகவே கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி ஆகிடும். இப்போ எங்களுக்கு அதிகப்படியாக செலவு இல்லாதனால உங்கள்ட்ட எந்த விதமான ஹிடன் சார்ஜோ இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜ் செய்கூலி சேதாரம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதுதான் இதில் இருக்க யூனிக் விஷயம். ஸோ அமேசான்லேயும் ஐஃபோன் வாங்கலாம், ஆஃப்லைன்லேயும் நம்ம கடையில் போய் ஐஃபோன் வாங்கலாம். 2 ஐஃபோன் தான். ஆனால் அங்கே வாங்கினா நமக்கு ஒரு 6000 7000 கம்மியாக இருக்குன்னா நம்ம அங்கே வாங்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கே நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு லைவ் மார்க்கெட் ரேட்டில் கோல்டு வாங்க முடியும். ஓகே, நீங்கள் வாங்கும்போது என்ன விலையோ அந்த விலையை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த இடத்துல மக்களுக்கு அடுத்த உடனே ஒரு கொஸ்டின் வரும், நீங்கள் செய்கூலி கிடையாதுன்னு சேதாரம் கிடையாதுன்னு லைவ் ப்ரைஸ்லையும் வாங்கிக்கலான்னு மார்க்கெட் ப்ரைஸில். அப்போ ஆரோ கோல்டுக்கு எப்படி ப்ராஃபிட் வருதுன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த இடத்துல 2 மாடலில் பிஸ்னஸ் பண்ணலாம். சிம்பிள். உலகத்துல எல்லா பிஸ்னஸும் இந்த 2 மாடலில் ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்று கஸ்டமர் கிட்ட மார்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துல மார்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணணும். ஓகே, கஸ்டமருக்கும் பெஸ்ட் ரேட்டில் கிடச்சிச்சு. ஏன்னா கஸ்டமர் மேலே நாங்கள் எந்த விதமான பர்டன் போடுறதில்லை. ஓகே, இதில் 3வது விஷயம் சொல்லுவாங்க, அந்த டெலிவரி அப்படிங்கிறப்போ டெலிவரி சார்ஜ் வந்து, அதாவது இந்த கஸ்டமர் கோல்டு வாங்குறது, கோல்டு வெள்ளி வாங்குறது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் லாக்கரில் ஃபிசிக்கல் கோல்டாக தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா ஆரோ கோல்டுங்கிற ஒரு டிஜிட்டல் கோல்டு ஆப்னு எல்லாருக்கும் தெரியும். டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் அதாவது கண்ணுக்கே தெரியாத போல பார்க்க முடியாது. அப்படி இல்லை. டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் சில்வரை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறது பேர் தான் டிஜிட்டல் கோல்டு. அப்போ இவென்ச்சுவலி அவங்க வேணுங்கிறப்ப அதை ஆர்டர் பண்ணி ஃபிசிக்கல் கோல்டை வீட்டுக்கே டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு டெலிவரி வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் அந்த டெலிவரி சார்ஜ் மட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். இதையும் நான் இப்போ டிரான்ஸ்பரண்டாக சொல்லிடுறேன். ஏன்னு நான் சொல்கிறேன், இன்னைக்கு கோயம்பேட்டில் ஒரு தக்காளி மூடையை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டோம்னா கூட அங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நகர்த்துறது செலவாகும். கரெக்டாக ஃப்ரீயாகவே வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவரி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது நான் இப்போவே அப்ரண்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சார் அவங்க மட்டும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க, நீங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கல. சார் உலகத்தில் ஃப்ரீ டெலிவரி ஒன்று கிடையாது. ஏன்னா அந்த டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். அந்த காஸ்ட்டை பொருள் ஆட் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. பொருள் ஆட் பண்ணி ஃப்ரீ டெலிவரி. இப்போ நீங்கள் அந்த டெலிவரி சார்ஜ் சொன்னீங்க சார், அந்த குவான்டிட்டிக்கும் அந்த இதுக்கும் டிஃபரன்ஷியேட் ஆகுமா? இந்த டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூட்ஸ் டெலிவரி அண்ட் இன்சூரன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது விலை உயர்ந்த பொருள் லாஜிஸ்டிக்ஸில் வரும்பொழுது உங்கள் வீட்டு வரைக்கும் அது பத்திரமா வரணும். யோசிச்சு பாருங்களேன், 1 கிராமே 10,000 ரூபா, 10 கிராம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா பொருள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இப்போ அந்த இன்சூரன்ஸ் போடாமல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்கியாக இருக்கும் உங்களுக்கு எங்களுக்குங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இல்லாமல் அனுப்பிச்சிட்டோன்னா சப்போஸ் அந்த வந்துகிட்டு இருந்த அந்த லாஜிஸ்டிக்ஸ் வேனோ லாரிக்கோ ஏதோ ஆக்சிடென்ட்டோ டேமேஜோ ஏதோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ கஸ்டமரோட இது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறனால வி மேக் ஷூர் தட். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 1 கிராம் 24 கேரட் காயினை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறது நாங்கள் ஃப்ளாட் சார்ஜ் வந்து 300 ரூபாய்.
ஓகே. இந்த 300 உங்களுக்கு டெலிவரி, ஷிப்பிங், இன்சூரன்ஸ் எல்லாமே எல்லாமே இன்க்ளூடட் ஆக்சுவலி. ஓகே. இன்னும் நீங்க இந்த லைவ் மார்க்கெட் பிரைஸ் பத்தி சொன்னீங்களே சார். அது எப்படி நம்ம நார்மலா கோல்டு மார்க்கெட் ரன் ஆகுது? ஏன்னா நம்ம கடைக்கு போனோம்னா மார்னிங் ஒரு டைம் ஒன்று போடுவாங்க, ஈவினிங் டைம்ல ஒரு பிரைஸ் போடுவாங்க. கரெக்ட். நல்ல ஸோ அது நீங்க எப்படி அது? சரி, ஓகே. ஸோ இப்போ எப்படி நான் சொல்லிடுறேன். கடையில் ஒரு நல்லா பாருங்க, கோல்டு ரேட்னு போட்டிருப்பாங்க. ஆமா. நம்ம ஆப்பில் லைவ் மார்க்கெட் ப்ரைஸ்னு போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் ஓகே. லைவ் ப்ரைஸ். லைவ் ப்ரைஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஹவர்ஸுங்கிறது காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். இந்த டைமில் வந்து MCX அப்படின்னு சொல்கிற கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மும்பையில் ஓப்பனில் இருக்கும். அங்கே வந்து இந்த கோல்டோட ப்ரைஸ் வேரியேஷன் மேலே அப் அண்ட் டவுன் போகிறத பொறுத்து இங்கே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து அந்த அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி போகும். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஆரோகோல்டில் ப்ரைஸ் அப்போ போனாலும் அப்போ போயிடும், டவுன் போனாலும் டவுன் போயிடும். ஓகே. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் ஏற்ற கரெக்ஷன் ஆகிடும். ஆனால் நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காலைல 10 மணிக்கு ஒருக்க செட் பண்ணுவாங்க, சாயந்தரம் 4 o'clock ஒருக்க செட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்போ மக்களுக்கு என்ன தோணுன்னா, 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவங்க வந்து ஒரே ரேட்டில் தானே சார் விற்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் ஒரே ரேட்டில் விற்க முடியாதுன்னு கேட்டால், அவங்களுக்கும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, அவங்களுக்கும் ரேட் அப் அண்ட் டவுன் தான் போகுது. இப்போ எங்களுக்கு அப் அண்ட் டவுன் போகிற அவங்களும் போகும். ஆனால் அவங்க வந்து ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்காங்க. ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கும்போது அவங்க ஜுவல்லரி விற்கணும்னா யோசிச்சு பாருங்க, அவங்களும் ப்ரைஸ் எங்களாமே 10 நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எஸ்டிமேஷன் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும், பில்லு கொடுக்கும்போது ஒரு ரேட் இருக்கும், பணம் கொடுக்கும்போது ஒரு ரேட் மாதிரி. அப்ப என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, ப்ராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு பொருள் நீங்க 1 லட்ச ரூபா நினைச்சு வாங்கி பில் கொடுக்கறதுக்குள்ள சார் 1,500,000 ஆயிடுச்சு அப்படின்னா வாங்க முடியாது. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஃபிளக்சுவேஷன் அறிஞ்சு முன்கூட்டியே செய்யற பொருள்ல ஃபிளக்சுவேஷனுக்காக ஒரு 2% வச்சிருவாங்க, இருக்கும். அந்த ஃபிளக்சுவேஷனுக்காக ஒரு பர்சன்டேஜ் அதில் இருக்கும். ஸோ அவங்க அந்த மேக்கிங் சார்ஜில் இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. மேக்கிங் ஆர் வேஸ்டேஜில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஃபிளக்சுவேஷன் அவங்க பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்கிற தங்கம் 10,050 அந்த டைமில் நீங்கள் பொருள் வாங்கும்போது 10,050னா அவங்க இன்வாய்ஸில் 10,000 தான் போடுவாங்க. ஆனால் வேஸ்டேஜில் 50 ரூபா கவர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அப்படி பண்ண முடியாது, வேஸ்டேஜே கிடையாதுல்ல. அப்போ கோல்டாகவே நான் விற்கும் போது 10,050 நான் 10,050 தான் கொண்டு விற்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? புரியுது. இதுதான் இவ்வளோதான். ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம ட்ரேடிங் வியூலெலாம் போய் பார்க்கலாம், XAUSD அதுதான் சொல்கிறீங்க கோல்டு. ஸோ அதில் இருக்க அதே பிரைஸ் அப்படியே வருமா, இல்லை நம்ம அதில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கும்? ஏன்னு சொல்கிறேன், XAUSD நீங்கள் சொல்கிறது US டாலருக்கு, அது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு வர இம்போர்ட் டேக்ஸ் வந்துடும். கண்டிப்பாக இம்போர்ட் டேக்ஸ், கோல்டு இந்தியாவுக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் இம்போர்ட் டேக்ஸ்லாம் அப்ளை ஆகி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் வருதுல, அந்த ப்ரைஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே ஓகே, எஸ். ஸோ நீங்கள் ப்ரைஸிங் அங்கேயும் குறையதா ஏறுதாங்கிறத நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். சொல்லுமே அதில் பார்த்தா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் போதும், உங்களுக்கு அங்கே தெரியும். ஆனால் அங்கே டாலர் ரேட் அப்படியே மல்டிப்ளை பை INRல போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ரேட் வராது. ஏன்னா யூஎஸ்ல இருக்கிற கோல்டு ரேட்டும் இந்தியாவில் இருக்கிற கோல்டு ரேட்டும் வேற வேற. ஓகே ஓகே. அதே மாதிரி இது வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸ்ல மட்டும் தான் நம்ம பை பண்ண முடியுமா, இல்ல அவுட் சைட் ஆஃப் தி மார்க்கெட் ஹவர்ஸ்? சோ இது வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நைட் 11 மணிக்கு இந்த க்ளோசிங் பிரைஸ் என்னவோ அந்த பிரைசிங்ல க்ளோஸ் ஆயிடும். ஓகே, நீங்க நைட் 11 மணில இருந்து காலையில 9 மணி வரைக்கும் நீங்க வாங்குறது எல்லாமே அந்த ஃபைனல் க்ளோசிங் பிரைஸ் வாங்குவீங்க. ஓகே. அப்புறம் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க டெசிமல் எல்லாம் இருக்கும். நம்ம இங்க நீங்க எப்படி கால்குலேஷன்? 4 டெசிமல் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். 0.0001 இதுதான் இருக்கல லீஸ்ட் வேல்யூ. 4 டெசிமல் அக்யூரசி நம்ம ஃபாலோ பண்றோம். யூசுவலி நீங்க பாத்தீங்கன்னா கடையில இருக்கிற ஸ்கேல் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 ஸ்கேல் அக்யூரசி இருக்காது. பட் நம்ம பண்ற ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தங்கத்துல 10 ரூபாய்க்கு தங்கம் கொடுக்கணும்னா அந்த டெசிமல் எல்லாம் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அந்த மாதிரி தான் நாங்க அலோகேட் பண்ணுவோம். ஃபார் உங்களுக்கு புரியுதலுக்காக நான் சொல்லணும், ஒரு 1 கிராம் காயின் இருக்கு. இந்த 1 கிராம் வந்து 10,000 ரூபாய். இது வந்து ஒரு 1000 பேர் 10 ரூபா கொடுத்தா அது 10,000 ரூபாய். இந்த 1 கிராம் காயினுக்குள்ள டிஜிட்டலா ஃபிராக்ஷன்ஸா 1000 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி 1000 பேர் அதை ஹோல்டு பண்ணுவாங்க. ஆனா பிசிக்கலா அவங்களால அதை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 ரூபாய்க்கு அந்த தங்கத்தை உடச்சி வெட்டி எடுத்தோம்னா தூள் மாதிரி அதை கொடுக்கவும் முடியாது. கரெக்ட். ஸோ நாங்களே மினிமம் ரிடம்ஷன் வந்து 1 கிராம் வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கினா அந்த 10 ரூபாய்க்கான தங்கம் அந்த பிசிக்கலான கோல்ட்ல இருக்கு. ஆனா பிசிக்கல் ரிடம்ஷன் பண்ணோம்னா நீங்க அந்த 1 கிராம் 1.0க்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த காயின் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்களால அந்த காயின் கோல்ட வந்து காயின் ஆக்கி உங்க வீட்டுக்கு கொடுத்து. உதாரணத்துக்கு நான் ஒரு 5,000க்கு வாங்குறேன் அப்படின்றதுக்கும் கிராமுக்கு சொல்லி வாங்குறது எது சார் உங்களுக்கு பெட்டரா தெரியும்? சோ அது வாங்குறது பெட்டர். ஏன்னா ஃபிராக்ஷன்ஸ் வரும் இல்லையா? எது கிராம் வாங்குறது பெட்டர்? கிராம் வாங்குறது பெஸ்ட். இப்போ நீங்க நல்ல क्वेश्चन, நிறைய பேர் கேட்டது இல்லை இந்த क्वेश्चन. பட் இந்த நீங்க கரெக்டா கேட்டனால நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். நீங்க பெட்ரோல் பல்க்ல போயிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுன்னு சொல்லி கொடுத்து போடுறத நீங்க பார்த்துருப்பீங்க. அது பண்றதை விட 1 லிட்டர் பெட்ரோல் போடுங்க, 2 லிட்டர் பெட்ரோல் போடுன்னு சொல்றது உங்களுக்கு பெட்டர் ஆக்சுவலி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க இல்லை 1 லிட்டர் பெட்ரோல் போடுன்னு சொன்னீங்கன்னா 102 ரூபா சில்லறன்னு காசு வரும். நீங்க அதை வந்து ஜிபேல நீங்க பண்ணிட முடியும். முன்னாடி நேரத்தில் கேஷ் வச்சிருந்தப்போ நம்மளால 102.50 பைசாலாம் எடுத்து கொடுக்க முடியாது. கரெக்டாக, ஏன்னா இன்னைக்கு அது முடியும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 1.0 லிட்டர் கிடைச்சிடும். இதுவே ஒரு பேட்ச் 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கும்போது உங்களுக்கு 0.998 ml கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய அந்த மிஷின்ல 0.99 வரைக்கும் 2 டெசிமலுக்கு தான் அக்யூரசி இருக்கும். கடைசி அந்த 0.8 வந்து அவங்களால அக்யூரேட்டா போட முடியாது. ஓகே. ஸோ இதனால வந்து நான் சஜஸ்ட் பண்றது வந்து நீங்க ரவுண்ட் நம்பர்ஸ்ல 0.1 கிராம்,
0.2 கிராம் இப்படி வாங்கிக்குவாங்க. நீ பே பண்ற அமௌண்ட் வந்து எப்படி இருக்கும்னா 1026 ரூபா அப்படி போயிடும். அந்த அமௌண்ட் வந்து ஆடா இருக்கும். ஓகே. எய்தர் யூ ரவுண்ட் ஆஃப் ஆன் த கிராம்ஸ் ஆர் யூ ரவுண்ட் ஆஃப் ஆன் த INR. பட் பர்சனல் சஜஷன், இஃப் ஐ டெல் சம்ஒன், நீங்க கிராம்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட வாங்க. டெய்லி 0.1 இல்ல 0.05 இப்படி நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அது irrespective of என்ன மார்க்கெட் பிரைஸ் எப்படியா இருந்தாலும் டைமிங்கும் நம்ம வச்சு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி மார்க்கெட் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம ஆப்ல நம்ம வந்து இந்த டைமுக்கு எனக்கு இல்ல இந்த டேஸ்ல வந்து எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு கிராம் வேணும் அப்படின்னு irrespective of any price. சோ அது வந்து அமௌண்ட் வந்து எப்படி சார் நம்ம ஆப்ல மெயின்டைன் பண்ணுமா இல்ல நம்ம அக்கவுண்ட்ல ஏதாவது? சூப்பர் குட் क्वेश्चन. இது நல்ல क्वेश्चन. சோ இது எப்படின்னா ஆப்ல வந்து நாங்க வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றோம். ஒரு ஆட்டோ டெபிட் டெக்னாலஜி யூஸ் பண்றோம். இது மூலமா உங்க UPI மூலமா லிங்க் ஆயிருக்கும். சோ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எனக்கு எவ்ரி வெள்ளிக்கிழமை எனக்கு 100 ரூபாய் கோல்டு வாங்கணும்னு நீங்க செட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா எவ்ரிடே வெள்ளிக்கிழமை உங்க அக்கவுண்ட்ல இருந்து 100 ரூபாய் அதுவே டெபிட் பண்ணி இங்க கோல்டு உங்க பேங்க் அக்கவுண்ட் மூலமா நடந்துரும். ஓகே. அதுவே பண்ண முடியும். இந்த வீக்லி விட்டுருங்க, டெய்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. 365 நாள் கோல்டு வாங்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து யாருமே இது வரைக்கும் பாப்புலரைஸ் பண்ணாத ஒரு ஐடியா. நான் சொல்றேன், கோல்டு எப்படி ஜென்ரலா வாங்குவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மாசத்துல ஒரு நாள் வாங்குவாங்க. ஆமா. 12 மாசத்துல 12 நாள் வாங்குவாங்க. இப்படிதான் வாங்குவாங்க. மாசத்துல ஒரு நாள் வந்து டப்புனு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா அது அடுத்த வாரம் ரேட்டு குறைஞ்சிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மொத்தம் பிளான் பண்ண பட்ஜெட்டை கொண்டு போய் அங்கே போட்டோம். நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி பிளான் பண்ணாம 365 நாள் கோல்டு வாங்குங்க. ஓகே. 365 நாள் கடைக்கு போக முடியாது. ஆனா ஆப்ல பண்ண முடியும். அதுக்கான ஸ்பெசிலிட்டி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மாசம் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 1 கிராம் நான் வாங்கணும்னு நான் பிளான் பண்றேன். எனக்கு மாசம் 1 கிராம் கண்டிப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்து வைக்க போறேன், இல்ல சேவிங்ஸா எடுத்து வைக்க போறேன்னு நினைச்சிட்டீங்கன்னா 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. டிவைட் பை 30 போட்டிங்க அப்படின்னா தோராயமா நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொன்னேன், ஒரு நாளைக்கு 350 ரூபா. டெய்லி 350 ரூபா நீங்க தங்கத்துன்னு எடுத்து வச்சிருங்க. அது நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிங்க, 1 லட்சம் சம்பாதிங்க, 50,000 சம்பாதிங்க, 10,000 சம்பாதிங்க. அதுல இருந்து ஒரு 350 ரூபா எடுத்து வச்சிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக டெய்லி போய் ஆப் வந்து 350 ரூபா ஆரோகோல்ட் ஆப் உங்க அக்கௌண்ட்ல இருந்து 350 ரூபா எடுத்து கோல்டா சேவ் பண்ணிச்சிடும். அப்ப இருக்க லைவ் பிரைஸ்ல நீங்க மறந்தாலும் சரி, நீங்க வெளிநாடு போயிருந்தாலும் சரி, உங்க போன்ல நெட்டே இல்லைனாலும் சரி, உங்களுக்கு சேவ் பண்ணிச்சிடும். ஓகே. புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது ஒரு ஹேபிட்டா இருக்கும். எப்படி நம்ம வந்து டெய்லி காலைல எந்திரிச்சு சொன்ன குளிக்கிறோம், பல் விளக்குறோம், சாப்பிடுறோங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு டே ஆஃப் ஒரு டிசிப்ளினா நான் மாத்த சொல்றேன் ஆக்சுவலி. ஓகே. டெய்லி எஸ்ஐபி மாதிரி சொல்றேன். டெய்லி எஸ்ஐபி மாதிரி சொல்றேன். அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ்லாம் எப்படி சார்? 24/7 எப்பவுமே? 24/7 இல்ல, அது சொல்லிடுறேன். மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் எங்களுடைய கால் சப்போர்ட்டே இருக்கு. டைரக்ட் பர்சன், நீங்க ரியல் பர்சன் நீங்க கஸ்டமர் சப்போர்ட் எடுத்துக்க முடியும். அதையும் தாண்டி மித்த நேரத்துக்கு நீங்க இமெயில் சப்போர்ட் எடுத்துக்கலாம். support@auragold.in மெயில் போட்டால் கண்டிப்பா எங்க டீம் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் மட்டும், கால அவகாசம் மட்டும். ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் நைட் டைம்ல வந்து ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது இந்த நான் சொன்ன மாதிரி மார்னிங் டைம்ஸ்ல கஸ்டமர்ஸ் அவைலபிளா இருக்கிற டைம்ல தான் பிசினஸ் ஓடுங்கிறதுனால நைட் டைம் மிட் நைட்லலாம் வந்து ஏதாவது பெரிய இறக்கா வந்துச்சுன்னா அவங்க பகல் டைம்ல வந்து நாங்கள் அவங்களை ஆன்சர் பண்ணிடுவோம். த்ரூ இமெயில் சப்போர்ட்லாம் இருக்கு. இல்லைனா கூட அவங்க அந்த நம்பரையும் நான் சொல்றேன், கஸ்டமர் சப்போர்ட் நம்பரும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு எங்க இதுல. அதை நான் சொல்லிடுறேன். சரி, 9161791671 நம்பருக்குள்ள 916 அந்த கோல்டோட ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதனால நாங்கள் நம்பர் அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக நாங்கள் பண்ணோம். ஐ கால் இட் த கோல்டன் நம்பர். சூப்பர் சார். ஓகே. அப்புறம் நீங்க இந்த காயின் சொல்லிருந்தீங்க இல்லையா, 1 கிராம்ல மேக்ஸிமம் என்ன சார் காயின்? மேக்ஸிமம் ஓகே. ஸோ இப்போதைக்கு ஆப்ல டைரக்டா அவங்க 10 கிராம் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகே. மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அவங்க எவ்வளோ வாங்கிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சில்வருக்கு அதே மாதிரி 100 கிராம்ஸ் இருக்கு. இப்போ இது சில்வர், இது 99.9% பியூரிட்டி. கோல்டுமே 99.9% பியூரிட்டி. நம்ம வந்து இந்த ஆபரண தங்கத்தை பத்தி பேசல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு நாங்கள் 99.9% பியூர் கோல்டு அண்ட் பியூர் சில்வர் தான் பண்றோம். லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது, மினிமம் தாங்க லிமிட். மினிமம்ங்கிறது 1 கிராம் கோல்டு. சில்வருக்கு மட்டும் 50 கிராம்ஸ் வச்சிருக்கோம்.